இப்போ வந்து என்னதுன்னா இப்போ வந்து இப்போ வந்து அப்புறம் வந்து ஹீமோப்டைசிஸ் சொல்லுவாங்க. ஹீமோப்டோசிஸ்னால் வந்து காஃபிங் அப் டு பிளட் அண்ட் பிளட் ஸ்டெயின். அதுக்கப்புறம் பிளட் ஸ்டெயின் ஸ்பூட்டம் ஃபார் தி லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து பார்க்க முடியும். தென் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் தி டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டோமைசிஸ் வந்து இருக்குது. டியூரிங் காஃபி கிரவுண்ட் அப்புறம் கிரவுண்ட் ஃபார்மில் வந்து ஜிஐடியில் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து சூடோ ஹீமோப்டைசிஸ், ப்ளீடிங் ஃப்ரம் த நோஸ் அண்ட் மவுத், அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லேருந்து வராது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எத்தியாலஜி காசஸ், கன்ஜெனிட்டல் காசஸ், அக்வர்டு காசஸ்னு 2 காசஸ் இருக்குது. அக்வர்டு காசஸில் வந்து கன்ஜெனிட்டல் காசஸில் வந்து சிஎம்வி, அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியா வென்ட்ரிகுலர் மால்ஃபார்மேஷன், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பார்க்கலாம். அண்ட் ஹெரிடிட்டரி ஹெமரேஜிக், அதுக்கப்புறம் வந்து டெலூரிடிசம், ஹெரிடிட்டரி ஹெமரேஜிக் வந்து பார்க்கலாம். அண்ட் அக்வர்டில் வந்து ட்ராமா, ஆட்டோ இம்யூன், அதுக்கப்புறம் ஆன்டிகோயாகுலண்ட் இருக்குது. ஆன்டிகோயாகுலண்ட் ஆஸ்பெஸ்டோ, அதுக்கப்புறம் வந்து கார்லின், அதுக்கப்புறம் வந்து குட் போஸ்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியல் கேசஸில் வந்து எத்தியாலஜியில் வந்து என்னதுன்னா காமன் காசஸ் வந்து அக்யூட் ப்ராங்கைட்டிஸ் வந்து இருக்குது. தென் வந்து நிமோனியா, டியூபர்குலோசிஸ், ப்ராங்கிஎக்டாசிஸ் அண்டு குரோனிக் அதுக்கப்புறம் மியூக்கஸ் இருக்குது. லங் கேன்சர் வந்திருக்கும். வெயிட் லாஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பல்மனரி எம்பாலிசம், அதுக்கப்புறம் வந்து குட் போஸ்டர் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் காட் போஸ்டர் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் வந்து வெசிகுலைட்டிஸ், ஃபாரின் பாடி உள்ளே போகிறதுனாலையும், அதுக்கப்புறம் மைட்ரல் ஸ்டினோசிஸ்னால் வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து எபிடெர்மாலஜின்னு பார்த்துட்டோன்னா வந்து என்னதுன்னா மோஸ்ட் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் சிஓபிடி பேஷண்ட்டுக்கு தான் வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹை ரிஸ்க் இன் டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டுக்கும். தென் வேரியஸ் சிவியாரிட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்கேண்ட் அண்ட் மேசிவாக வந்து இருக்குது. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தோன்னா வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக எடுப்பாங்க. எக்ஸாமினேஷன் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் எடுப்பாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இமேஜில் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. ப்ரொசீஜரில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ராங்கோஸ்கோபி, விஸ்வலைசேஷன், பயாப்சின்னு இருக்குது. பிளட் டிஷ்யூ, சிபிசி, கொயாகுலேஷன் ப்ரொஃபைல்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இமேஜிங்கில் வந்து கிளாஸிஃபிகேஷனில் வந்து க்ரீன் கலர் ஸ்கேன் பண்ணி பார்க்கல வந்து ஒரு பிளட் ஸ்டோக்கடாக இருந்துச்சுன்னா வந்து ஒரு லோ இதாக இருக்கும். வந்து நாட் மேசிவ். அதுக்கப்புறம் எல்லோ கலர் வந்து 15 ml per டேயில் வந்து மோர் தென் 50 ml per டேவாக இருந்துச்சுன்னா வந்து விசிபிள் ரிஸ்க்காக வேரியபிள் ரிஸ்க்காக வந்திருக்கு. ஒரு மேசிவ் வந்து 200 to 600 ml per டெய்லி வந்துன்னா லைஃப் த்ரெட்டனிங் லாஸ் ஆஃப், அதுக்கப்புறம் ஆஸ்பைக்சியா வந்து வந்துடும். காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா வந்து ஆஸ்பைக்சியா, அனீமியா, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஆப்சிஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபீவர், காஃப், வெயிட் லாஸ், ஃபெட்டிக் அண்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங்ன்னு இருக்குது. இதான் வந்து அக்வர்டு இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ஹீமோப்டைசிஸில் வந்து மைனர் ஹீமோப்டைசிஸ் இருக்கா. இது வந்து ட்ரீட்டிங் டு தி அண்டர்லைன் காசஸ், ஆன்டிடசிவ் காஃப் சப்போர்ட்டுன்னு இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆஃப் ப்ராங்கைட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து அப்சர்வேஷன் நல்லா பண்ணுவாங்க. மேசிவ் ஹீமோப்டைசிஸ்க்கு வந்து ஒரு ஸ்டெபிளைசர்ஸ் ஆஃப் தி ஏர்வே O2 கொடுப்பாங்க. தென் பொசிஷன் ப்ரீதிங் லாஃப், அதுக்கப்புறம் வந்து லங் டவுன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எம்போலைசேஷன் அண்டு சர்ஜரி வந்து பண்ணுவாங்க. இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து காஃப் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எத்தியாலஜி, அதுக்கப்புறம் வந்து கன்ஜெனிட்டல், அதுக்கப்புறம் அக்வர்டு அண்ட் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன், காம்ப்ளிகேஷன்ஸ், எபிடெர்மாலஜி, அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் எக்ஸ்ரேன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனது ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், மைனர் ஹீமோஸ்டோசிஸ், அதுக்கப்புறம் வந்து மேசிவ் ஹீமோஸ்டோசிஸ்ன்னு இருக்குது.